வாங்க, இன்னைக்கு நாம விடாமுயற்சிய பத்தின ஒரு அருமையான கதை கேட்க போறோம். நமக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வேணா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இந்த கதை ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். வாங்க, அந்த ராஜாவையும் சிலந்தியையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா. ஆனா அரண்மனையில இல்ல, ஒரு இருண்ட பாழடைஞ்ச குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. மனசு உடைஞ்சு நம்பிக்கையெல்லாம் போய் விரக்தியோட உச்சத்துல இருக்காரு. இது தோல்வியின் விளிம்பில் இருக்கிற ஒரு மனிதனோட முகம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பூச்சி ஒரு நாட்டோட தலையெழுத்திய மாத்த முடியுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதுதான் நம்ம கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். சரி, அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா முதல்ல இந்த குகையில இருக்க ராஜா யாரு, ஏன் இங்க ஒளிஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவர் பேரு ராபர்ட் தி ப்ரூஸ். ஸ்காட்லாண்டோட ஒரு மாபெரும் தலைவர். எதுக்கு போராடுறாரு? தன்னோட நாட்டுக்கு, தன்னோட மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி தரணும்னு ஒரு பெரிய போர் நடத்திட்டு இருக்காரு. ஆனா சுவாதந்திரம் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையா? அவரை இந்த குகைக்குள்ள கொண்டு வந்து தள்ளுனது என்ன தெரியுமா? தொடர் தோல்விகள். ஒன்னில்ல ரெண்டில்ல, அடேங்கப்பா, முழுசா 6 தடவை. ராபர்ட் ப்ரூஸ் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா போருக்கு போறாரு. ஒவ்வொரு தடவையும் பயங்கரமான தோல்வி. ஒவ்வொரு தோல்வியும் அவரோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிடுச்சு. ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் நிலைமை ரொம்ப மோசமாச்சு. அவரோட படை செதறி போயிடுச்சு. கூட இருந்த வீரர்கள் எல்லாம் தோத்துட்டாங்க. கடைசியில ஒரு ராஜாங்கிற நிலைமை மாறி எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க காடுலயும் குகையிலயும் ஓடி ஒளியிற நிலைமைக்கு வந்துட்டாரு. அதான் அவரை இந்த நம்பிக்கையற்ற நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அந்த குகையோட இருட்டுல மனசு முழுக்க விரக்தியோட தூக்கம் கூட வராம படுத்திருக்காரு. அப்போ அவரோட கண்ல ஒரு சின்ன விஷயம் படுது. அந்த குகையோட கூரையில ஒரு குட்டி சிலந்தி. அது தன்னோட வலைய கட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு தன்னோட நூலை கொண்டு போக அது போராடிட்டு இருந்துச்சு. ராஜா அதையே பாத்துட்டு இருக்காரு. அந்த சிலந்தி கீழே விழுது. ஆனா முயற்சியே கைவிடல. மறுபடியும் மேலே ஏறுது. திரும்பவும் முயற்சி பண்ணுது. 6 தடவை. ஆமாங்க, சரியா 6 தடவை தோத்து போகுது. துஷ்டா ராஜாவு மாதிரியே. ஆனா அது சோர்ந்து போகல. அதோட 7வது முயற்சியில அது ஜெயிச்சிடுச்சு. அந்த நூல் கரெக்டா போய் ஒட்டிக்கிடுச்சு. ஒரு சின்ன சிலந்தியோட வெற்றி. ஆனா அது ராஜாவோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த சிலந்திய பார்த்ததும் ராஜாவுக்கு அவரோட நிலைமைய நினைச்சு அவமானமா போச்சு. மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு, இந்த சின்ன சிலந்தியே ஹார் மானாம முயற்சி பண்ணி ஜெயிக்கும்போது ஒரு நாட்டோட ராஜாவான நான் எப்படி முயற்சியை கைவிடலாம்? அந்த ஒரு நிமிஷம்தான் அவருக்குள்ள ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது வெறி பிறந்துச்சு. சிலந்திக்கு 7வது முயற்சி வெற்றியை கொடுத்துச்சு. இப்போ ராபர்ட் ப்ரூஸ்க்கும் இது 7வது முயற்சியா இருக்க போகுது. அந்த புது நம்பிக்கையோட, மனசுல புது உறுதியோட ராபர்ட் ப்ரூஸ் அந்த குகையை விட்டு வெளியே வராரு. சரித்திரத்தையே மாத்தி எழுத போறாரு. வெளிய வந்ததும் அவர் சும்மா இல்ல, வேக வேகமா செயல்பட ஆரம்பிச்சாரு. சிதறி கிடந்த தன்னோட நண்பர்களையும் வீரர்களையும் ஒன்னு சேர்த்தாரு. அவங்களுக்கு ஒரு புது திட்டத்தை சொல்லி புது உத்வேகத்தை கொடுத்தாரு. இத பார்த்து இன்னும் நிறைய வீரர்கள் அவரோட வந்து சேர்ந்தாங்க. ஒரு பெரிய போருக்காக தனது படைய கடைசி முறையா தயார் செஞ்சாரு. அந்த 7வது போரோட முடிவு? இந்த தடவை ரிசல்ட் வேற. ஆங்கிலேய படை படுதோல்வி அடைஞ்சு செதறி ஓடுச்சு. ராபர்ட் ப்ரூஸ் ஜெயிச்சாரு. முதல்ல விரக்தியோட சின்னமா இருந்த அதே குகை இப்போ விடாமுயற்சியோட வெற்றி சின்னமா மாறிடுச்சு. ஸ்காட்லாண்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ராபர்ட் தி ப்ரூஸ் அந்த நாட்டுக்கு ராஜாவானார். எல்லாம் அந்த சின்ன சிலந்தி கொடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷனால தான். ராபர்ட் ப்ரூஸ்க்கு ஒரு சிலந்தி உத்வேகம் கொடுத்துச்சு. பாத்தீங்களா, விடாமுயற்சியோட சக்தி எவ்ளோ பெருசுன்னு. சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணணும்னு நினைக்கும்போது உங்களுக்கான இன்ஸ்பிரேஷனை